வெல்கம் டு அவர் சேனல். நம்ம vlog-ஐ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க, இன்றைக்கி சண்டே ஒரு அவுட்டிங் தான், அதுதான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க போகலாம். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:15 ஆயிடுச்சு. வெளில போகலாம். வாங்க போகலாமா? 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 வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். ஆளுக்கு முன்னாடி ஓடி போயிடுவான் என் பையன் மட்டும். வெளில போனால் அவனுக்கு அவ்வளோ ஒரு குஷி. இன்றைக்கி நாங்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தோம். சாமி கும்பிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். போகிற வழியில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சு. சரின்னு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலனா ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பவிஷ் பார்க் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக மைண்டுக்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் அங்கே தான் அடிக்கடி போவோம். என் பையனுக்குமே அங்கே ரொம்ப பிடிக்கும். விளையாடுறதுக்கு நிறைய இடம்லாம் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். இன்றைக்கி அவனை அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். வாத்து, முயல், எலி, அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான கோழி எல்லாமே இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என் பையனும் அதை பார்த்துட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுருப்பான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெளியில் போயிட்டேன் அப்படின்னாலே அவன் என்கிட்ட இருக்கவே மாட்டான். அவங்க அப்பா கிட்ட தான் இருப்பான் ஃபுல்லாக. அந்த மாடை பார்த்துட்டு மாடு மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஆனால் பக்கத்துக்கு தூக்கிட்டு போனால் அவனுக்கு ரொம்ப பயம். யாரெல்லாம் இந்த பார்க்குக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் எங்கள் ஊர்லேருந்தே என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது எங்கே போனாலுமே விட மாட்டாங்க. பாத்ரூம் போனால் கூட விட மாட்டான். அம்மா அம்மான்னு பின்னாடியே வருவான். ஆனால் வெளியில் போயிட்டான் அப்படின்னா எனக்கு கண்டுக்கவே மாட்டான் சுத்தமாக. அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவான். என் கூட விளையாண்டுட்டு இருந்தால் கூட என்னை கண்டுக்க மாட்டான். அப்பா அப்பான்னு அப்பாவை கூப்பிட்டு தான் விளையாடுவான். உங்கள் குழந்தையும் அப்படி தான் வீட்டில் இருக்கும்போது உங்கள் கூடயும், வெளியில் போனால் அவங்க அப்பா கூடயும் இருப்பாங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பையனுக்கு இந்த மாதிரி பார்க்குக்கு போனால் ரொம்ப ஜாலி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறானே. நாங்கள் சண்டே அப்படின்னாலே அவனுக்காகவே தான் வெளியில் போவோம். அவன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவான். குழந்தைங்கள இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு டைமாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போய் நிறைய குழந்தைங்க கூட விளையாட விட்டு பேச விட்டோம் அப்படின்னா அவங்க சீக்கிரமாக பேசுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக பேச்சே வராது. இந்த மாதிரி 4 இடத்துல போய் 4 பேர் கூட விட்டோம், குழந்தைங்க கூட விட்டோம் அப்படின்னா அவங்க சீக்கிரமாகவே பேசிடுவாங்க. அதுக்காகவே தான் நான் என் பையனை நிறைய குழந்தைங்க இருக்கிற இடமா பார்த்து கூட்டிகிட்டு போவேன். இந்த பார்க்கு எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் அவுட்டிங் போன இடம்னா இது தான். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் எல்லோரும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கணும். எல்லாருக்கும்